வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சோர்வுற்றிருக்கிற மனிதர்களை பார்த்து, விரக்தி அடைந்திருக்கிற மனிதர்களை பார்த்து, கவலைப்படாத, சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லுகிற உற்சாக வாசகத்தை, இப்படி சொல்கிறத விட டோன்ட் ஒரி பி ஹாப்பி அப்படின்னு சொல்லுகிற உற்சாக வாசகத்தை நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது என்பது மனிதனுடைய தேவைகளில் ஒன்று. அப்படியா? மனிதனுடைய எல்லா கவலைகளுக்கும் மருந்து மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த மகிழ்ச்சியை எந்த மருந்தாலும் கொடுக்க முடியாது. இப்போ டாக்டர்கிட்ட போய் எனக்கு தலை வலிக்குது, வயிற்று வலிக்குதுன்னு மாத்திரை கேட்குறோம். சார் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரை கொடுங்கன்னா இந்த டாக்டர் அது கொடுப்பாரா? மகிழ்ச்சிக்கு எந்த மருந்தும் கிடையாது. ஆனால் மகிழ்ச்சி தான் மனிதனுக்கான உற்சாக மருந்து. அப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்று, மகிழ்ச்சிங்கிறது இன்னைக்கு எப்படி மகிழ்ச்சி அடையணும்னு இங்கே நிறைய பேருக்கு தெரியல. எது மகிழ்ச்சிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியல, இல்லையா? நம்முடைய மகிழ்ச்சி இன்னொருவரிடத்தில் இருக்கிறது. நின் சந்தோஷத்தை அடுத்தவங்கிட்ட கொடுத்துறாத, அவனால தான் உன்னை சந்தோஷப்படுத்த முடியும்னு நினைக்கிற பொழுதெல்லாம் நம்ம தோல்வி அடைகிறோம். நம்முடைய மகிழ்ச்சிக்கான பொறுப்பை யாருக்கிட்டையும் கொடுத்துடக்கூடாது. அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளவில் நாம் சந்தோஷமாக நம்மை வைத்துக் கொள்வது என்பது அவசியம். அப்படி மகிழ்ச்சியாக இருக்கிற பட்சத்தில் மகிழ்வான சிலர் நம்மை சுற்றி வருவார்கள். அந்த சூழலே மகிழ்ச்சியாகிவிடும். எனவே மனதின் மகிழ்ச்சி இழந்துவிடக்கூடாது என்பதுதான் எல்லா உளவியல் அறிஞர்களும் சொல்லுகிற ஒரு செய்தி. ஆனால் அது முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த மகிழ்ச்சியை எங்கேயோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அது இருந்தாதான், அவங்க இருந்தாதான், அவர் இருந்தாதான், அப்படி நடந்தாதான் மகிழ்ச்சி. நாமளாக மகிழ்ச்சிக்கு ஒரு ஃபார்முலா வச்சுக்கிறோம். எப்படி மகிழ்ச்சிக்கு மருந்தே கிடையாதோ, எப்படி மகிழ்ச்சி போல ஒரு மருந்து கிடையாதோ, அப்படி சிலரால் தான், சில விஷயங்களால் தான், சில இடங்களால் தான், சில பொருட்களை உட்கொள்வதால் தான் மகிழ்ச்சி என்கிற நம்முடைய பிரம்மையையும் மாற்றிவிட வேண்டும். ஆக மகிழ்ச்சி என்பது நம் கையில் இருக்கிறது. அதை தக்க வைத்துக் கொள்வதும் நம் கையில் தான் இருக்கிறது. மகிழ்ச்சி என்கிற சிறந்த மருந்து. பிற விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி போட்டு நம்ம மனசை குழப்பிக்காம மனசளவில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, சந்தோஷப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கடைசி நாள் இதை சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், பல்வேறு மனக்குழப்பங்களோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளையும் தொடங்கி முடிக்கிறவர்களை நாம் பார்க்கும். உற்சாகமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷத்திற்கான மருந்து உங்கள் கையிலேயே இருக்கிறது. அதை பயன்படுத்தாமல் வேறு எங்கெங்கோ தேடாதீர்கள் என்பதுதான் இந்த ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு சொல்லுகிற சின்ன சின்ன வெளிச்ச செய்தி. இந்த மகிழ்ச்சியோடு புத்தாண்டுக்குள் நுழைவோம் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.